வெல்கம் பேக் டு லேக் விலாகர். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வந்து எப்போ ஒன்று வீடியோஸ் போனால் அப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு விலாக் தாங்க பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்விக்கி வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஸ்விக்கி தாங்க ஓட்டுறோம். இது என்னோடய க்ளோஸ் சர்க்கிளாக தெரியும். ஸோ உங்களுக்கும் இது தெரியணும்னு சொல்லி தான் சரி ஓகே நீ லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக ஸ்விக்கியில் எவ்வளோ ஆர்டர் போடுறாங்க, எவ்வளோ தூரம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைவாக காட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த விலாக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் போயிட்டு எங்கே எப்படி ஸ்விக்கி ஒர்க் ஆகுது, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு கோப்ரோ வியூவில் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத்துக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எஸ்எஸ் ஹைதராபாத்லேருந்து அடையார் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். ஸோ என் ஷிஃப்ட்டு வந்து 11 to 11ங்க. காலையில் 11 o'clockலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும். 11 o'clock இருக்குதா, 11 to 11. ஸோ இந்த 11 to 11ல் 9 hours 30 minutes வந்து லாகின்ல இருக்கணுங்க. இதில் பீக் மேண்டட்டரியாக இருக்கணும். பீக் ஹார்ஸ்ன்னு வந்தால் காலையில் 11 to நைட் அதான் மதியானம் 3:30 வரைக்கும் பீக் ஹார்ஸுங்க. இந்த பீக் ஹார்ஸில் வந்து 3 hours 45 minutes கம்பல்சரியாக லாகின்ல இருக்கணும். அந்த 15 minutes வந்து நம்ம லாகின் இஷ்யூ ஆகிடுச்சு, அந்த மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து அவங்க கண்டுக்க தான் பரவாயில்ல. அதுக்கு அதுவே வந்து ஈவினிங் வந்து 6 to 11ங்க. 6 to 11ல் அங்கேயும் 3 hours 45 minutes, அங்கே 5 hours அதை நிற்கிறேன் 6 to 11. ஸோ இது 3 hours 45 minutes. ஆனால் ஸ்நாக்ஸில் ஒரு 1 hour ஓட்டுறவங்க ஸ்நாக்ஸ் பீரியட் 3 to 6. ஸோ டோட்டலாக வந்து 9 hours 30 minutes வந்து கம்பல்சரியாக லாகின்ல இருக்கணுங்க. லாகின்ல இருந்தால் தான் டெய்லி இன்சென்டிவாக இருக்கும் சரி, வீக்லி இன்சென்டிவாக இருக்கும் சரி. ஸோ இந்த 2 இன்சென்டிவ் வந்து எலிஜிபிள் ஆகுங்க. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக மெட்ரோ போடுறதுனால எல்லா ரூட்டையும் வந்து திருப்பி விட்டுட்டாங்க கைஸ். பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருந்த ரூட்டு தெரியுமா? இங்கெல்லாம் வந்து நான் 3 வருஷமாக ஓடிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து மெட்ரோ போடுறதால அங்கங்கே க்ரேனை வச்சு ரோட்டை ஒன்வேக்கு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, இன்றைய இன்கன்வீனியன்ஸ் நாளைய ஏதோ சொல்கிறாங்க. இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் இருக்குது பாருங்கள். ஸோ போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு போகிற வழியில் மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு கூட்டம் இல்லைன்னா தெரில, மதியான டைம் தான் இல்லையா, 11:30 தான் அது. ஸோ அதனால தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து வாங்கிட்டோம், சிக்கன் பிரியாணி. ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி லாஸ்ட் இந்த 2 நம்பர் சொன்னால் ஃபோட்டோ கொடுத்துருவாங்க 7262. ஸோ இங்கே வந்து ஓடிபி கொடுப்பாங்க. இங்கே கூட்டம் அதிகமாக அதனால் ஓடிபி கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆர்டர் வந்து பிக்கப் கொடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைரெக்டாக சீதா தேவா அதான் டைரெக்டாக வந்து டெலிவரி பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கே எவ்வளோ லாஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது டெலிவரி லொக்கேஷன் தான் அங்கே போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ ஸ்விக்கியோட ஒவ்வொரு பாலிசி சொல்ல போகிறேன். நான் ஸ்விக்கியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2019 ஓட்டிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ நம்ம வந்து சாந்தம் ஹை ரோட்டில் தான் போனோம். பட் இப்போ வந்து ஒன் வே அங்கே மெட்ரோ ட்ரெயின் போடுறதுனால இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சைடு திருப்பி விட்டுட்டாங்க. ஸோ பரவாயில்ல, வெயில் வந்து 12 ஆகிடுச்சு. இப்போ டைம் தான் பார்த்தேன் 12:10 ஆக போகுது. ஸோ இங்கேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்து 6 கிலோமீட்டருக்கு கிட்ட தான் காட்டுச்சு. இப்போது நான் பாதி தூரம் வந்ததால் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ காற்று பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக அடிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்விக்கியில் வந்து ஃபுல் டைம் இருக்குது, அதான் அல்ட்ரா ஃபுல் டைம் இருக்குது, ஃபுல் டைம் இருக்குது, பார்ட் டைம் இருக்குது கைஸ். அல்ட்ரா ஃபுல் டைம்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி இருக்கும். இதில் 12 hours லாகின் அப்படி கைஸ். இதில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பீக்கும் அதுக்கப்புறம் வந்து லஞ்சு பீக்கும் கம்பல்சரி.
வைசரை மூடிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் அதாவது நான் ஓட்டுற ஷிஃப்ட் வந்து லஞ்ச் பீக்கும் நைட்டு டின்னர் பீக்கும் வந்து கம்பல்சரி கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைமில் வந்து நிறைய பார்ட் டைம்ஸ் இருக்குது கைஸ். பார்ட் டைம்ஸில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் 7 to 11 இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் வந்து அதே 7 to 2 மணி இருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் 7 to 11 இருக்குது நான் தெரியும் எனக்கு. பட் ஆனால் 7 to 2 இருக்குதான் நினைக்கிறேன். 7 to 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 6 to 6 ஷிஃப்ட்டு சில பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது ஷிஃப்ட்டு வைஸாக தான் அங்கே கைஸ் இருக்குது. இந்த ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் வந்து இப்போ என்னையை பொறுத்துக்க வச்சுக்கோங்களேன். இப்போ 11 to 11 இப்போ 11 to 11ல் 11 to 11ல் 9 hours லாகின்னா பேலன்ஸ் 2.5 மணி நேரம் இருக்கும். அந்த 2.5 மணி நேரத்தில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து எப்போ நான் ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது. இப்போ நான் 11 மணிக்கு லாகின் பண்ணிட்டேன்னா ஸோ 3:30 மணிக்கு லாக் அவுட் பண்ணிடணும். லாக் அவுட் பண்ணிவிட்டு 3:30 to 6 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 6 மணிக்கு திருப்பியும் லாகின் பண்ணி 6 to நைட்டு 11 மணி வரைக்கும் நம்ம வந்து லாகின்ல இருக்கணுங்க. இதுதான் வந்து என்னோடய ஷிஃப்ட்டை பற்றி நான் என்னோடய கிளாரிஃபிகேஷனு. ஸோ இதில் அதிகபட்சமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்? நிறைய பேர் 40,000 சொல்கிறாங்க, 50,000 சொல்கிறாங்களே. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த கம்பெனியில் விட்டு 1 மாதம் ஆகுதுங்க. ஸோ நான் என்னோடய லாஸ்ட் மந்த் இன்கம் வந்து இந்த வீடியோட கடைசியில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸோ கடைசியில் எவ்வளோ நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க கைஸ். ஸோ வாங்க டைரெக்டாக இந்த ஆர்டரை கொடுத்துட்டு எவ்வளோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து காட்டுறேன். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ ரீச் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்குறேன். நான் ஸ்டார்டிங் 77 ரூபா காட்டுச்சு. இப்போ எவ்வளோ காட்டுதுன்னு தெரியல. 72 ரூபா, 30 ரூபா. இப்போ சர்ஜு போட்டிருக்கேன். அதுவும் இங்கே சண்டே நாளைக்கு சர்ஜு 30 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ 8 ரூபா ரிட்டன். இப்போ நம்ம ஜோன் வந்து ஆழ்வார்பேட்டை. பட் இப்போ வந்து நம்ம வந்து அடையாரில் இருக்கோம். ஸோ அடையார்லேருந்து ஆழ்வார்பேட்டை போகிறதுக்காக 8 ரூபா ரிட்டன் போனஸ் போட்டிருக்காங்க. கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தா சர்ச்சிங் ஃபார் ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம நார்மலாக காட்டுறோம். இப்போ வந்து அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே போடல. இப்போ அடையாரில் கொடுத்துட்டு ரிட்டனு மயிலாப்பூருக்கு, அதில் ஆழ்வார்பேட்டை ஜோனுக்கு, அதான் ஆழ்வார்பேட்டை சொல்லிட்டு சென்னை ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜோனுக்கு நான் இன்னும் காலியாக போய்ட்டுருக்கேன் கைஸ். எப்பயுமே அடையார்லேருந்து ஒரு ஆர்டர் எப்படியாவது போட்டுருவாங்க. இன்றைக்கி நான் பார்த்தா அடையார்லேருந்து ஒரு ஆர்டர் கூட போடல. திருப்பியும் நான் SS ஹைதராபாத் தான் போய் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயில் வேறு கொளுத்துது. ஸோ நம்மளோட சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்களும் நம்ம ஃபேமிலியில் இருக்கீங்க, நம்மளோட ஃபேமிலியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தெரிய வரும். ஸோ ஸ்விக்கியை பற்றி வேறு என்ன, எப்படி ஜாயின் பண்ணுறது? ஆன்லைன்லேயும் ஜாயின் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைனில் ஜாயின் பண்ணோன்னா அது ஸ்விக்கியில் சம்மந்தப்பட்ட எனக்கு லிங்க்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ரெஃபர் பண்ண சொல்லிட்டு நீங்கள் ரெஃபரில் ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். உங்களுக்கு ஒரு ஜாயினிங் போனஸாக கிடைக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணால் நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஆஃபீஸு ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க சில வீடியோஸை பார்க்க சொல்லுவாங்க. ஆன்லைன்லேயும் அதே சேம் ப்ரொசீஜர் தான், வீடியோஸ் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்களோ போய்ட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு பார்க்கணும். எனக்கு இது நுங்கம்பாக்கம் நீங்கள் எந்த ஏரியாவில் பார்க்குறீங்களோ உங்களோட ஏரியா பக்கத்தில் இருக்கும். ஐ திங்க் எனக்கு சென்னையிலேயே பெரிய ஸ்விக்கி ஆஃபீஸ்னால் வந்து சென்னை நுங்கம்பாக்கம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொரட்டூரில் ஒன்று இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு தெரியல கைஸ். அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். அதே SS ஹைதராபாத்லேருந்து ரொம்ப லாங் போட்டிருக்காங்க. 134 ரூபா போட்டிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ SS ஹைதராபாத்லேருந்து தான் இப்போ திருப்பியும் வந்திருக்கோம். இப்போ நான் சாந்தமரம் நினைக்கிறோம். திருப்பியும் SS ஹைதராபாத்லேருந்தே போட்டு திருப்பியும் லாங் தூக்கி அடிச்சிருக்காங்க கைஸ். 134 ரூபா கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக SS ஹைதராபாத் போயிடலாம். இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் கைஸ். ஃபைனலாக வந்து நம்ம வந்து இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் கொடுத்துருந்தோம். 53 ரூபா போட்டிருந்தாங்க. அதை கொடுத்துட்டேன். பட்டு பேலன்ஸ் வந்து இன்னும் 120 ரூபா ஓட்ட வேண்டியது இருக்குது. ஸோ
ஸோ இன்னும் ஓட்டுவேனா இல்லை எப்படின்னு தெரியல. இன்னும் ஆர்டரே வந்து நம்மளுக்கு 120 ரூபா போடவே இல்லை. ஸோ நம்ம வந்து ஈட்டிங் சர்க்கிள் தானே நிற்கிறோம். ஸோ அந்த இனிமேல் எப்படி போடுவாங்க இல்லையான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சால் இந்த டபுள் டார்கெட் முடிக்க பார்க்குறேன். கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து இன்றைக்கான டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9 hours 30 minutes வந்து நம்ம இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்விக்கி ஓட்டுறோம். இன்றைக்கி மட்டும் ஓட்டுறதில்ல, இதுக்கு 1 monthக்கு முன்னாடிலேருந்து நான் வந்து ஸ்விக்கி ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஒரு நாளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து ஓரளவு வந்து நான் கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியலனா கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பிகினிங் ஸ்டேஜ்னால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் இந்த மாதிரி ஸ்விக்கி வீடியோஸும் வரும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்டார்டிங்கில் காலையில் சொல்லியிருப்பேன். இந்த மந்தோட அந்த போன மந்த்லேருந்து இந்த மந்த் வேலை விட்டதுலேருந்து கரெக்டாக ஒரு 4 வாரத்துக்காக எவ்வளோ இன்கம் வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட இன்கம் வந்து நான் வந்து இப்போ காட்டுறேன். ஸோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து டபுள் டார்கெட் முடிக்க முடியலைங்க. 950 rupees 11 to 11 ஷிஃப்ட்டில் வந்து டபுள் டார்கெட்டு. நான் வந்து இன்றைக்கி ஓட்டினது வந்து 922 தான். பேலன்ஸ் வந்து 50 பேலன்ஸ் வந்து 922 டோட்டல் ஏர்னிங்ஸு. இது வந்து 100 rupees டிப்ஸு. ஸோ 822 தான் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ 822 தான் ஓட்டியிருந்தேன். 120 ரூபாவில் வந்து என்னோட டபுள் டார்கெட் போச்சுங்க. நானும் வந்து 9:45 வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஆர்டர் வருமானு பார்த்தேன். பட் ஆர்டர் வர மாதிரி இல்லை. நானும் சுற்றி பார்த்தேன். 9:45 11 மணி வரைக்கும் ஒரு ஆர்டரும் போடலைங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு தெரில. ஆனால் பட் சிங்கிள் இன்சென்டிவ் வரும் 225 ப்ளஸ் வந்து பெட்ரோல் கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு ஒரு 25 rupees வரும். ஸோ 25 to 250 rupees டோட்டலாக வருங்க. ஸோ வாங்க நம்ம வந்து இன்கம் வந்து பார்த்துடலாம். கைஸ், இது வந்து நம்ம வந்து நம்மளோட ஏர்னிங் செக்ஷனில் போய்க்கலாம். ஸோ ஏர்னிங் செக்ஷனில் போய் பார்த்தா நம்ம வந்து வீக்லியாக பார்த்துருக்கோம். ஸோ February 19th காட்டுதா உங்களுக்கு. February ஒரு நிமிஷம் இருங்க, வீக்லி வியூஸ்க்கு போயிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. வீக்லி வியூஸ் போனால் February 19th 25 7,219. 26th 3rd இருக்கும் 7,331. 4லேருந்து 10 வரைக்கும் 7,900. இந்த வாரம் மட்டும் நான் சரியாக ஓட்டலை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க வாரத்தில் வந்து நான் 8,000 ஓட்டினேன். ஸோ இந்த வாரம் விட்டுட்டோன்னா அந்த 8,000 சேர்த்தோன்னா இது 21 அது ஒரு 8 ரூபா 29,000 30,000 ரூபாய்க்கும் ஓட்டியிருக்கேங்க. ஸோ 30,000 ரூபாய்க்கும் நான் வந்து ஸ்விக்கியில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. கைஸ், இன்கம் பார்த்துட்டிங்களா? அப்ராக்சிமேட்டாக வந்து நான் வந்து ஒரு 30,000 ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. இந்த வாரம் இல்லை, இந்த வாரம் மட்டும் விட்டுருங்க. ஸ்டார்டிங் நான் ஐ திங்க் எப்போனா February 2nd வீக்லேருந்து March 1st வீக் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த 30,000 ஏர்ன் பண்ணதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 10,000ஆவது பெட்ரோலுக்கு செலவாயிருக்கும். 10,000 ஃபுல்லாக பெட்ரோல் செலவாயிருக்காது. 10,000 வந்து வண்டி செலவு, சாப்பாட்டு செலவு, அதுக்கப்புறம் வந்து வீட்டு செலவு. ஸோ அதெல்லாம் போய் எனக்கு 20 to 23,000 எனக்கு கையில் நின்றுச்சுங்க. நான் அது தப்பு சொல்ல மாட்டேன். பேலன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 8,000 வந்து எனக்கு செலவாயிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கங்க. இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இருக்கதான் பிறந்தோம், அதுவரை அனைவரும் இருக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.